அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த அனுமதி அளித்து தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு உள்ளிட்ட உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த தடை உத்தரவுக்கு எதிராக OP ரவீந்திரநாத், சூரியமூர்த்தி, பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை நீதிபதிகள் R. சுப்பிரமணியன், G. அருள் முருகன் அமர்வு விசாரித்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி ஒரு அரசியல் கட்சி இருவேறு பிரிவுகளாக இருந்தால் எந்த பிரிவு உண்மையான கட்சி என்பது குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பில் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். அதன் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் பிரிவுகள் உள்ளன என்பதற்கும் அந்த பிரிவுகள் தாங்கள்தான் உண்மையான கட்சி என கோருவதற்கும் உரிய தகவல்கள் குறித்து தேர்தல் ஆணையம் முதலில் திருப்தியடைய வேண்டும் எனவும் தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். அவ்வாறு கட்சியில் பிரிவுகள் உள்ளன என்பதில் திருப்தியடைந்த பிறகே விசாரணையை துவங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளதென பழனிசாமி தரப்புக்கு தெளிவுபடுத்திய நீதிபதிகள் உரிமையியல் நீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கக்கூடும் என்ற அச்சம் நியாயமற்றது என்றும் தெரிவித்தனர். உரிமையியல் நீதிமன்ற விசாரணையில் உள்ள விவகாரங்கள் குறித்து எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.